ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் நம்ம கதிர் இருக்காங்களே, கதிர் இருந்துட்டு திடீர்னு பார்த்தா நான் காலேஜுக்கு கிளம்புறேன்னு சொல்ல, டேய் உனக்காக தான் நான் 2 நாள் லீவை போட்டு வீட்டில் உட்காந்துருந்தா நீ என்னடா கிளம்புறேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சடசடன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. என்னம்மா இது ஏதோ திருவிழாவில் ஆடு வெட்ட வந்த மாதிரி இப்படி இழுத்துட்டு போறியாம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் அத்தைகிட்ட கோத்து விட்டாங்க. அட என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண, அம்மா சொல்கிறத கேளுடான்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுட்டாங்க. ஐயோ எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா பையா, அப்பா சொல்கிறதே கேட்க மாட்டார், அவரை போய் இப்படி அடக்கி வச்சிங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் இவங்களோட லவ் காதல் புரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயிலோட வீட்டில் இருந்தும் குழலி வீட்டில், அதாவது குழலி சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பாசம் அப்படியே பொங்குதுடா சாமி, முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தலவாழை விருந்துன்னு சொல்லிட்டு இலையா போட்டு இவங்க மட்டனையும் சிக்கனையும் போட்டு எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அக்கா, இன்னொரு பக்கம் அண்ணி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க, அந்த டைம் பார்த்து செந்தில் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் அண்ணி சமையல் வேற லெவல் படுதூள் அப்படின்ட்டாங்க. இதை பார்த்தோன்னே மீனாவுக்கு அவ்வளோ ஹாப்பிங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பைக்கில் வேற என்னம்மா ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்து வர்றீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்னங்க நீங்கள் பண்ண செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, எனக்கு என் மாமியார் வீட்டிலேருந்து வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குடா இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சாங்களேன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா மாமியார் வந்து நிற்கிறாங்க மீனாவை பார்க்க. அதுக்கப்புறம் என்னடி நடக்குது உன் வீட்டிலன்னு கேட்கவும், புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போட்டானான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வாயக்கழுவு வாயில் நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்லதுக்கப்புறமா இதுதான் நடந்ததா, இதுக்கு அந்த மனுஷன் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாருன்னு ரியாக்ஷன் அப்பையா போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரி என்னை பார்க்க வந்தது உங்கள் வீட்டில் சொல்லுவீங்களான்னு கேட்டதுக்கு தாங்க கோமதியம்மா ஒரு பக்கம் சம்மந்தியை பார்த்த குசியில் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கத்த